இன்றைக்கி மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லித்தழை, தேவையான உப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு குக்கரை ஒரு 3 விசில் விட்டு மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு பட்டை வகை தாளிச்சிட்டு 10 முந்திரி பருப்பு போட்டு வதக்கி விட்டுட்டு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு பொன்னிறமாக வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து வதங்கி வரும்போது நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை சேர்த்து கலந்து விட்டு 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தயிர் விட்டுட்டு பாதி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரும்போது 1 டம்ளர் மட்டன் ஸ்டாக்கும் 1 டம்ளர் நல்ல தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டு 3/4 பக்கம் வெந்ததும் நம்ம 5 நிமிஷம் தம் போடுங்க. தம் போட்டு இறக்கி பார்த்தா நமக்கு சூடான சுவையான பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.